cinemanew.in. தமிழ் சினிமாவில் எப்போதுதான் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட கதைகள் வரும். அப்படிதான் 1967 ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையே மிரட்டிய படம் அதே கண்கள். அந்த படத்தின் தலைப்புடன் ரோகியின் இயக்கத்தில் கலையரசன் நடிப்பில் இன்று வெளிவந்துள்ள படம் அதே கண்கள். பழைய அதே கண்கள் அளவிற்கு இது இருந்ததா? பார்ப்போம். படத்தின் கதை. படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு விபத்து நடக்கிறது. அதைத் தொடர்ந்து கண் தெரியவில்லை என்றாலும் திறன்பட சமையல் செய்து ஒரு ரெஸ்டாரண்டை நடத்தி வருகிறார் கலையரசன். அவரை சுஷ்மிதா தினமும் யதார்த்தமாக சந்திக்க ஒரு கட்டத்தில் காதலாக மாறுகிறது. இதைத் தொடர்ந்து சுஷ்மிதா குடும்பம் பெரும் பண கஷ்டத்தை இருக்க அதற்கு கலையரசன் உதவுவதாக வாக்கு கொடுக்கிறார். அன்று இரவே கலையரசனுக்கு ஒரு விபத்து ஏற்பட அதைத் தொடர்ந்து அவருக்கு நடக்கும் அறுவை சிகிச்சையால் பார்வை வருகிறது. இந்த இடைப்பட்ட நாளில் சுஷ்மிதா மாயமாக அவரை தேடும் பயணத்தில் கலையரசன் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை சந்திக்கிறார். யார் அந்த சுஷ்மிதா என்பதை அடுத்தடுத்த காட்சியில் இயக்குனர் ரோகில் ஆடியன்ஸை சீட்டின் நுனியின் வரவைக்கிறார். பலரும் முதலில் கலையரசனை ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் மெட்ராஸ், கபால் என்ற அனைத்து படங்களின் குணச்சித்திர கதாபாத்திரத்திலே நடித்தார். இவர் நடித்த டார்லிங் 2 படமும் பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த படத்தில் ஆரம்பத்தில் தடுமாறினாலும் ஒரு ஹீரோவாக வெற்றி பெற்றுவிட்டார் என்றே சொல்லலாம். யார் அந்த பெண் என்ற கவனிக்க வைத்திருக்கிறார். அதிலும் இரண்டாம் பகுதியில் மெல்லிய புன்னகையில் இவர் நடந்து செல்லும் ஒரு காட்சியில் விசில் பறக்கிறது. படத்தின் முதல் பகுதி கதைக்குள் செல்ல கொஞ்சம் நேரம் ஆகிறது. இரண்டாம் பாதி அளவிற்கு விறுவிறு காட்சிகள் இல்லாததால் முதல் பாதி கொஞ்சம் தடுமாறுகிறது. பாலசரவணன் காமெடி காட்சிகளுக்கு கை கொடுக்கவில்லை. படத்தின் இரண்டாம் பகுதி விறுவிறுப்பாக செல்லும் திரைக்கதை, சுஷ்மிதாக்கான அழுத்தமான கதைக்களம். மொத்தத்தில் கண்டிப்பாக த்ரில்லர் படத்தை விரும்பும் ரசிகர்கள் கவனிக்க வேண்டிய கண்கள் இந்த அதே கண்கள். அதே கண்கள் படத்துக்கு நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.